அனுபூதி ஏஐல வந்து நம்ம 9 டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம். ரோஜினியோட நீட் என்ன அப்படிங்கறத we have to analyze. டிசிஷன் மேக்கிங் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய லைஃப் இன்னைக்கு இருக்கிறது வந்து அடுத்த லெவலுக்கு அவங்க முன்னேற்றத்துக்கு எது ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் தான் நாங்க அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதான் எங்களுடைய ஏஐ பாட் வந்து அவங்களுக்கு சஜஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் கருவூலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் நெசசரி. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது we cannot able to take right decision. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஜாப் இருக்கணும், இல்ல அப்படின்னா பிசினஸ். அப்ப ஜாப் அப்படிங்கிறதுக்கு we have a separate category. அங்க வந்து ஒரு 8 hours நீங்க ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க கண்டிப்பா நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்கு ஒரு 8 கிராம் கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு சேலரியும் நாங்க உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த சேலரியை 8 கேட்டகரிஸ் பண்ணி பிரிச்சு எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற மணி மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு சொல்லி 8 hours ஒர்க் பண்ணி உங்களுடைய திறமையை கொடுத்து அது 8 கிராம் ஈக்குவல் சேலரி சம்பாதிச்சு அதை 8 பிரிச்சு செலவு பண்ணக்கூடிய ஒரு ஜாப் கல்ச்சரை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அதை பணமாக மாற்றக்கூடிய ஒரு திறமையாளரா நீங்க மாறிடுவீங்க.